பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 29 ஆகஸ்ட் 2025 நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வரி 3000 கோடி வர்த்தகம் பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே 3000 கோடி வர்த்தகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சரியா, மெயினாக வந்துட்டு அமெரிக்காவுக்கு நம்ம அனுப்பக்கூடிய பொருட்களில் ஆயத்த ஆடைகள், ரெடிமேட் ட்ரெஸ்ஸு, அது போக தோல் பொருட்கள். சரியாப்பா, இது ரெண்டும் வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம். இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்தியாவிலிருந்து சுமார் 1100 கோடி டாலர் மதிப்பிலான ஜவுளி ஆடைகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகின்றன. அந்த 1100 கோடி டாலரில் நம்ம தமிழ்நாடு மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30%. சரியாப்பா, அப்போ வந்து நெருக்கி 330 கோடி டாலர் வந்து தமிழ்நாடு மட்டுமே அனுப்புகிறோம். அதே மாதிரி தமிழகத்திலிருந்து ஆண்டுதோறும் சுமார் 35,000 கோடி முதல் 40,000 கோடி மதிப்பிலான ஆயத்த ஆடைகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக தோல் பொருட்கள், அதாவது இந்திய அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய தோல் பொருட்களில் 21% அமெரிக்காவுக்கு செல்கிறது. சரியாப்பா, அதாவது ஏற்றுமதி செய்கிறாங்கல்ல இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு தோல் பொருட்கள், அதில் வந்து 21% வந்து அமெரிக்கா நாட்டுக்கு மட்டுமே போகுது தோல் பொருட்கள். சரியா, ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக அமௌண்ட்டு கூட, அதனால் டாலர்ஸில் தான் வாங்குவாங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் அந்த தோல் பொருட்கள், மெயினாக லெதர் குட்ஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த வர்த்தகம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இதுதான் மெயின். இதனால நிறையா பேர் வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பார்க்கலாம். இருந்தாலும் அமெரிக்காவோட கோக்கு, பெப்சி, காஜினிசன் டெக்னாலஜிஸ், சிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய காஜினிசன் டெக்னாலஜிஸ், அது போக நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இருந்தாலும் ஏன் இந்தியா முடிவெடுக்க கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ரைட், ஓகேப்பா. அதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, அது நான் சொன்னது வந்து நீங்கள் குரூப் 1 மெயின்ஸுக்கு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்ததுப்பா, அடுத்து ஜன்தன் திட்டம். நம்மளுக்கு ஜன்தன் திட்டம்னாவே பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்டு, பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது மக்களுக்கு, அதுதான் ஜன்தன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆக்சுவலாக இந்த ஜன்தன் திட்டம் அப்படின்றது 2014 வந்து துவங்கியிருக்கு. அதோட 11வது ஆண்டு தினத்தை கொண்டாடியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜன்தன் திட்டம் அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குறைஞ்சது ஒரு வங்கி கணக்கு இருக்கணும், அது வந்து பேசிக். அது போக என்னன்னா நிதி தொடர்பான விழிப்புணர்வு, கடன், காப்பீடு, ஓய்வூதிய வசதிகள், இது எல்லாத்தையும் வழங்குறதாப்பா ஜன்தன் திட்டத்தோட முக்கிய நோக்கம். சரியா, அப்போ ஜன்தன் திட்டம் அப்படின்னா நம்ம வங்கி கணக்கை மட்டும் எடுத்துக்க கூடாது. நிதி தொடர்பான விழிப்புணர்வு, கடன், காப்பீடு மற்றும் ஓய்வூதிய வசதிகளை வழங்குறத இலக்காக கொண்டதா அந்த ஜன்தன் திட்டம். சரியா, அதே மாதிரி தொழில்துறையில் வந்து நம்ம தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக என்ன அப்படின்னா, அதாவது தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு அதிகம் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கப்பா. என்ன அப்படின்னா, இந்த தான் நாட்டின் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு 5 முதல் 6% தான். சரியாப்பா, இது நம்ம எக்கனாமிக்ஸ் புக்லேயே இருக்கும். நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட பங்கு வந்து 5லேருந்து 6% தான் மக்கள் தொகையில். ஸோ அதில் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களோட எண்ணிக்கை 15.24%. அதாவது ஓவராலாக தொழிற்சாலை தொழிலாளர்களோட கணக்கு எடுத்தோம்னா அதில் 15.24% நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. அதாவது 6 பேர்த்தில் ஒரு தொழிலாளர் வந்து தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களில் தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டேட்டா கொடுத்துருக்காங்கப்பா. சரியா, அப்போது இது எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாக நம்மளுக்கு முக்கியமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம இந்தியாவில் 6 தொழிலாளரில் ஒரு தொழிலாளர் ப்ரொடக்ஷன் பேஸ்டு, உற்பத்தி சார் தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. சரியாப்பா, ஏன்னா நம்ம நாட்டோட ஜிடிபியில் வந்துட்டு மெயினாக உற்பத்தி சார் தொழில் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம கணக்கெடுத்துக்கக்கூடியது உள்நாட்டு உற்பத்தியில். சரிங்களா, ரைட், ஓகே. வேறு அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் பாருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி எங்கே நடக்குது அப்படின்னா, அதாவது ஆடவருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி பீகாரில் ராஜ்கிரில் நடக்குதுப்பா. ரொம்ப முக்கியமானது. சரியா, நாலந்தா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அந்த இடம் தான் ராஜ்கிர். ஸோ பீகாரில் ராஜ்கிரில் ஆடவர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி நடக்க இருக்கு. அதே மாதிரி துலீப் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா கிரிக்கெட்டு. சரியாப்பா, ரொம்ப முக்கியமானது, இதுவும் ஞாபகம். ஏற்கனவே துரந்தோ கோப்பை பார்த்தோம். துரந்தோ கோப்பை எதுக்கு அப்படின்னா ஃபுட்பாலுக்கு, துலீப் கோப்பை எதுக்கு அப்படின்னா கிரிக்கெட்டுக்கு. சரியா, ரைட், ஓகேப்பா. வேறு இதில் இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். இது பார்த்துட்டு போகலாம். அதாவது குர்ப்ரீத் இருக்கால, அதாவது சொல்லப்போனால் கஜகஸ்தானில் ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டி நடக்குது. அதில் வந்து குர்ப்ரீத் சிங் அவர் தங்கப்பதக்கம் வென்றிருக்காருப்பா. அமர்பிரீத் சிங் அவர் வந்துட்டு வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காரு. சரியா, அப்போ குர்ப்ரீத் சிங், அமர்பிரீத் சிங் எந்த விளையாட்டுடன்
தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா துப்பாக்கி சுடுதல். ஏற்கனவே பார்த்தோம் இளவேனில் வாளறிவன் அவங்களும் வந்து துப்பாக்கி சுடுதல் போட்டியோட தொடர்புடையவங்க தான். அதே மாதிரி இந்தியாவில் வந்துட்டு ஆசிரியர்களோட எண்ணிக்கை 1 கோடியை தாண்டிடுச்சு. சரியாப்பா, 1 கோடி ஆசிரியர்கள் வந்து இந்தியாவில் இருக்கதா நம்மளுக்கு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. இதில் வந்து பள்ளி மாணவர்களுக்கு சராசரியாக 30 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் அப்படின்ற கணக்கில் இருக்கணும். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது அடிப்படை கல்வியை பொறுத்தவரை 10 மாணவர்களுக்கு ஒரு டீச்சரும், தொடக்க கல்வியில் 13 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், நடுநிலை கல்வியில் 17 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், மேல்நிலை கல்வி இதான் மேல்நிலை கல்வியில் 21 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரியாப்பா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா. சரியா, ஏன்னா 30 பேர்த்துக்கு ஒரு ஆசிரியர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அதை விட கம்மியாக, அதாவது இத்தனை மாணவர்களுக்கு மெயினாக உயர்கல்வியில் 21 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்ற நிலையை வந்து நம்ம இந்தியா அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 23 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்கள் வந்து சராசரியாக இருக்காங்க, ஒரு ஆசிரியர் இருக்காங்க. சரியாப்பா, அப்போ தமிழ்நாட்டில் 23 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. ஆனால் 3671 ஆசிரியர் பள்ளி, ஓராசிரியர் பள்ளிகள் நிறையா இருக்கான் தமிழ்நாட்டில். சரியா, அதுவும் சொல்லியிருக்காங்கப்பா. ரைட், ஓகே. இல்லை வேறு ஒன்றும் இல்லைப்பா. இந்த இடைநிற்றல் வீதம் வேணால் பார்த்துக்கோங்க. 2024-25 தொடக்க இதில் வந்து தொடக்க நிலையில் வந்து இடைநிற்றல், அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு பாதியில் நின்றவங்க 2.3 அப்படின்ற வீதத்தில் இருக்காங்க. நடுநிலையில் 3.5ன்ற வீதம், மேல்நிலையில் 8.2 அப்படின்ற வீதத்தில் இடைநிற்றலில் இருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கோங்கப்பா. வேறு நியூஸ் அவ்வளோதான். சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.